Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா parents குழந்தைங்க கிட்ட பேசக்கூடிய குட்டி குட்டி வாக்கியங்கள் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, போனை பார்க்காத. நம்ம சொல்லுவோம்ல, இப்போ குழந்தைங்க போனையே பார்த்துட்டு இருப்பாங்க. நான் வீடியோஸா இருக்கட்டும், கேம்ஸா இருக்கட்டும், அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம சொல்லுவோம்ல, போனை பார்க்காத அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? போனை பார்க்காதேன்னு சொல்றதுக்கு டோன்ட், நெகட்டிவ் தானே. போனை பார்க்காத நெகட்டிவா சொல்றோம், நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்போ டோன்ட் போடணும் தானே. இல்ல சப்ஜெக்ட் இல்ல, சோ நம்ம வெர்ப தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். Don't. அப்போ ஒன்னே நம்ம உன்னிச்சு பார்த்துட்டே இருக்கோம். அப்போ don't look at the phone. இப்படி சொல்லலாம். சரியா? Don't look at the phone. போனை பார்க்காத. Don't look at the phone. சரியா? இது படிக்கும் போது போனை பார்க்காத. நம்ம சொல்லுவோம்ல, படிக்கும் போது போனை பார்க்காத. இது எப்படி சொல்லலாம்? படிக்கும் போது இது ஒரு செட்டு, போனை பார்க்காத அடுத்த செட். அந்த போனை பார்க்காத அப்படின்னா don't look at the phone. Don't look at the phone. போனை பார்க்காத. எப்போ? படிக்கும் போது. அந்த படிக்கும் போது, அந்த போது அதுக்கு ஒய் போடணும். ஒய். சரியா? அடுத்து படிக்கும் போது, அந்த படிக்கிறதுக்கு ஸ்டடி கூட ஐஎன்ஜி சேர்த்து பேசும். ஓகே. அப்போ படிக்கும் போது போனை பார்க்காத அப்படின்னா don't look at the phone while studying. Don't look at the phone while studying. இது வேலை செய்யும் போது போனை பார்க்காத. நம்ம சொல்லுவோம்ல, வேலை செய்துட்டு இருக்கும் போது போனை பார்க்காத. அப்போ இது எப்படி சொல்லலாம்? Don't look at the phone while working. ஓகே. ஓ, வேலை செய்யும் போது, வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என்னது? போனை பார்க்காதேனா don't look at the phone while working. இது வண்டி ஓட்டும் போது போனை பார்க்காத. நம்ம சொல்லுவோம்ல, வண்டி ஓட்டும் போது போனை பார்க்காத. இது எப்படி சொல்லலாம்? don't look at the phone while வண்டி ஓட்டுறதுக்கு ட்ரை பண்றது, டிரைவிங். அப்போ don't look at the phone while driving அப்படின்னா வண்டி ஓட்டும் போது போனை பார்க்காத, டிரைவ் பண்ணும் போது போனை பார்க்க கூடாது. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, என் கையை பிடிச்சுக்கோ. நம்ம சொல்லுவோம்ல, என் கையை புடி, என் கையை பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி சொல்லலாம்? என் கையை புடி. இல்ல சப்ஜெக்ட் வரல, சோ நம்ம வெர்ப தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். சரியா? என் கையை பிடி, பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றது. பிடிக்கிறதுக்கு ஹோல்ட், ஹோல்ட். அடுத்து என் கைய அப்படின்னு சொல்லும்போது என்ன? மை, என் மை ஹேண்ட். ஓகே. அப்போ என் கையை பிடிச்சுக்கோ அப்படின்னா ஹோல்ட் மை ஹேண்ட், ஹோல்ட் மை ஹேண்ட். நெக்ஸ்ட், உன் முகத்தை தொடச்சுக்கோ. நம்ம சொல்லுவோம்ல, உன் முகத்தை தொடச்சுக்கோ அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? தொடக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? வை. தொடக்கிறதுக்கு வை. உன் முகத்தை அப்படின்னா யுவர், உன் யுவர் ஃபேஸ். சரியா? உன் முகத்தை தொடச்சுக்கோ அப்படின்னா வைப் யுவர் ஃபேஸ், வைப் யுவர் ஃபேஸ். அடுத்து முகத்தை கழுவு. நம்ம சொல்லுவோம்ல, முகத்தை கழுவு, ஃபேஸ கழுவு அப்படின்னு சொல்லுவோமா? இது எப்படி சொல்லலாம்? கழுவு, கழுவுறதுக்கு வாஷ், வாஷ் யுவர் ஃபேஸ். முகத்தை கழுவு அப்படின்னா வாஷ் யுவர் ஃபேஸ். அடுத்து அப்படி ஓடாத. இப்ப குழந்தைங்க ஃபாஸ்டா ஓடிட்டே இருப்பாங்க, இங்கேயுமா குறும்புத்தனம் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? அப்படி ஓடாத அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப இது எப்படி சொல்றது? இது நெகட்டிவ் சென்டென்ஸ் தான். அப்படி ஓடாத. அப்போ ஓடாத அப்படின்னா எப்படி சொல்றது? டோன்ட் போடணும் தான் நெகட்டிவ்க்கு. ஓடுனா ரன், ஓடாத அப்படின்னு சொல்லும்போது டோன்ட் ரன். ஓகே. ஓடுனா ரன், ஓடாத டோன்ட் ரன். அடுத்து அப்படி அப்படின்னா லைக் தட். ஓகே. அப்போ அப்படி ஓடாத அப்படின்னா don't run like that, don't run like that. நெக்ஸ்ட், அப்படி பேசாத. நம்ம சொல்லுவோம்ல, அப்படி பேசாத அப்படின்னு. அப்போ இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, பேசு அப்படின்னா டாக். அப்போ டோன்ட்
talk அப்படின்னா பேசாத. Don't talk பேசாத. அப்படி அப்படின்னு சொல்லும்போது like that. Okay? அப்படி பேசாத அப்படின்னா don't talk like that. Don't talk like that. Okay? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அப்படி இருக்காத. நம்ம சொல்லுவோம்ல அப்படி இருக்காத அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? அப்படி இருக்காத. இப்போ இரு அப்படின்னு சொல்லுவோம். ஹாப்பியா இரு அப்படின்னு சொல்லுவோமா? இது எப்படி சொல்லலாம்? இரு அப்படின்னாலே பி தானே. அப்போ ஹாப்பியா இருன்னா பி ஹாப்பி. அடுத்து அமைதியா இரு அப்படின்னு சொல்லும்போது அந்த இரு அப்படி அதுக்கு என்னது? பி. அப்போ பி கரெக்ட். இந்த மாதிரி சொல்லுவோம்ல, அதுக்கு இருக்காதேன்னு நெகட்டிவ்ல சொல்றோம். அப்போ இருனா பி, இருக்காத அப்படின்னா don't be. Don't be. அடுத்து அப்படி அப்படின்னு சொல்லும்போது like that. ஓகே? அப்போ அப்படி இருக்காத அப்படின்னா don't be like that. Don't be like that. அடுத்து அது எல்லாத்தையும் எடுக்காத. இப்போ ஏதாவது சாக்லேட் ஏதாவது இருக்குன்னா அது எல்லாத்தையுமே எடுத்துக்காத அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் அது எல்லாத்தையுமே எடுக்காத. அப்ப இது எப்படி சொல்றது? எடுக்காத நெகட்டிவ் தானே. அப்போ எடு அப்படின்னா டேக், எடுக்காத அப்படின்னு சொல்லும்போது don't take தானே. don't take. அது எல்லாத்தையும், அதை அப்படின்னா it, எல்லாத்தையும் சொல்லும்போது all. ஓகே, அதையும் சொல்லும்போது இல்ல that போட்டாலும் ஒண்ணும் இல்லை. சரி, அப்ப அது எல்லாத்தையும் எடுக்காத அப்படின்னா don't take it all. Don't take it all. இது அது எல்லாத்தையுமே எடு. நம்ம சொல்லுவோம்ல அது எல்லாத்தையுமே எடு. இது எப்படி சொல்லலாம்? எல்லாத்தையும் எடு, பாசிட்டிவ் சென்டென்ஸ் தானே. அப்ப எடுக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? டேக். எடுக்கிறதுக்கு என்னது? டேக். அது எல்லாத்தையும், அப்போ இட் ஆல். எல்லாத்தையும் சொல்லும்போது ஆல். அப்ப அது எல்லாத்தையும் எடு அப்படின்னா டேக் இட் ஆல். அது எல்லாத்தையும் எடுக்காத அப்படின்னா டோன்ட் டேக் இட் ஆல். நெக்ஸ்ட், உன் கையில என்ன இருக்கு? நம்ம கேட்போம்ல உன் கையில என்ன இருக்கு? இது எப்படி கேக்குறது? நம்ம கைக்கு உள்ள என்ன இருக்கு அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்கிறது. அப்ப எப்படி சொல்றது? பாருங்க, என்ன இருக்கு உன் கையில். அப்ப என்ன இருக்குன்னா என்ன? WH கொஸ்டின் வந்திருக்கா? வாட். அடுத்து என்ன இருக்கு? அந்த இருக்குன்னு அர்த்தத்தை கொடுக்கிறது அந்த பி வெர்ப். சரியா? அப்ப இங்க என்ன பி வெர்ப்? am, is, are, was, were, will be. அதுல என்னது? பிரசன்ட்ல தான் நம்ம கேக்குறோம். என்ன இருக்கு உன் கையில? என்ன இருக்கு? அப்போ அந்த இருக்கு இல்ல என்ன வரணும்? பிரசன்ட் இஸ் வரும். வாட் இஸ். அடுத்து உன் கையில் அப்படின்னா கைக்கு உள்ள நம்ம மென்ஷன் பண்றது. அப்ப இன் போட்டுட்டு உன் கையில் யுவர் ஹேண்ட். ஓகே, அப்போ உன் கையில என்ன இருக்கு அப்படின்னா வாட் இஸ் இன் யுவர் ஹேண்ட். வாட் இஸ் இன் யுவர் ஹேண்ட். வாட் இஸ் இத வந்து வாட்ஸ் இப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, வாட்ஸ் இன் யுவர் ஹேண்ட். அடுத்து வெளியில போய் விளையாடுங்க. நம்ம சொல்லுவோம்ல வெளியில போய் விளையாடுங்க அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, வெளிய போய் விளையாடுங்க. அப்போ வெளிய போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? போறதுக்கு கோ. கோ அவுட் சைடு, வெளிய. ஓகே, வீட்டுக்கு வெளிய போய் விளையாடுங்கன்னு சொல்றது. ஓகே, கோ அவுட் சைடு, வெளிய போய். அண்ட் இன்னொரு வெர்ப் விளையாடுங்க, பிளே. விளையாடுறதுக்கு என்னது? பிளே. அப்போ வெளிய போய் விளையாடுங்க அப்படின்னா go outside and play. Go outside and play. நெக்ஸ்ட், தண்ணி குடி. நம்ம சொல்லுவோம்ல தண்ணி குடி, விக்கல் எடுத்து பாரு தண்ணி குடி அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப தண்ணி குடி அப்படின்னா குடிக்கிறதுக்கு drink. தண்ணீர் அப்படின்னா water. அப்போ drink water அப்படின்னா தண்ணி குடி. இது பால் குடி அப்படின்னு சொல்லுவோம்ல. காலையில என்ன சொல்லுவோம்? இந்த பால் குடி அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப பால் குடி அப்படின்னா drink என்னது? milk. drink milk. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு காட்டு. நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு கேட்கும் போது இத காட்டு, எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான் காட்டுறதுக்கு ஷோ. காட்டுனா ஷோ. அடுத்து எனக்குன்னு சொல்லும் போது மீ. ஷோ மீ, எனக்கு காட்டு, ஷோ மீ. அடுத்து இத சாப்பிட்டுட்டு போ. நம்ம சொல்லுவோம்ல இத சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு. இது எப்படி
எப்படி சொல்றது, இந்த பசங்க எல்லாம் விளையாடுறது போகும்போது என்னது சாப்பிடாம போவாங்க தானே, அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு. அது எப்படி சொல்றது, இதை சாப்பிட்டுட்டு போ. அடுத்த செட். அப்ப இதை சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லும்போது சாப்பிட்டதுக்கு இங்கிலீஷ் என்னது, ஈட். அடுத்து இதைன்னு சொல்லும்போது this. அடுத்து and போட்டு போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, go. ஓகே, அப்போ இத சாப்பிட்டுட்டு போ அப்படின்னா eat this and go. eat this and go. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, மெதுவா சாப்பிடு. நம்ம சொல்லுவோம்ல அவசரம் ஒண்ணும் கிடையாது, மெதுவா சாப்பிடு அப்படின்னு. இதை எப்படி சொல்லலாம், சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, eat. அப்ப மெதுவா அப்படின்னு சொல்லும்போது slowly. ஓகே, eat slowly அப்படின்னா மெதுவா சாப்பிடு, eat slowly. அடுத்து சிந்தாமல் சாப்பிடு. நம்ம சொல்லுவோம்ல சிந்தாம சாப்பிடு. இதை எப்படி சொல்லலாம், சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல eat. அடுத்து சிந்தாமல், ஒரு செயலை செய்யாமல் அப்படின்னு சொல்லும்போது வித்தவுட் போடணும். வித்தவுட் போட்டுட்டு அடுத்து சிந்துறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, spill. கூட ing சேர்த்து பேசுவோம், spilling. ஓகே, அப்போ சிந்தாம சாப்பிடு அப்படின்னா eat without spilling. eat without spilling. அடுத்து சாப்பிடும் போது சிந்தாத. நம்ம சொல்லுவோம்ல சாப்பிடும் போது என்னது, சிந்தாத. அப்போ இது நெகட்டிவ் தானே. சிந்தாத அப்படின்னு சொல்லும்போது நெகட்டிவ்ல டோன்ட் போட்டு சிந்துறதுக்கு spill. அப்போ don't spill. don't spill, சிந்தாத. எப்போ, சாப்பிடும் போது. அந்த போது அதுக்கு while. அடுத்து சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல eat. கூட ing சேர்த்து பேசுவோம். ஓகே, அப்ப சாப்பிடும் போது சிந்தாத அப்படின்னா don't spill while eating. don't spill while eating. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, கவின் எழுந்துரு. நம்ம வந்து வீட்டுல வந்து பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்கும் போது காலையில இருந்தது எழுதுக்கு சில நேரம் லேட் ஆகும். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், மக்களே எழுந்திரி, பேர் சொல்லி கூப்பிடுங்க, கவின் எழுந்திரி. இந்த மாதிரி நம்ம சொல்லுங்க. இது எப்படி சொல்லலாம், கவின் நேம் ஃபர்ஸ்ட் எழுதணும். அடுத்து எழுந்திரி, எழுக்கிறதுக்கு கெட் அப். பிரேக்கப்னு கூட போட்டுக்கலாம், சரியா. அப்போ கவின் கெட் அப் அப்படின்னா கவின் எழுந்திரு. அடுத்து நம்ம என்ன கேட்போம், இன்னும் 5 minutes mom. அடுத்து 10 minutes mom. இந்த மாதிரி நம்ம வந்து கேட்போம் தானே. அப்போ இது விளையாடுறதுக்கா இருந்தாலும் சரிதான், விளையாடுறது போதும் அப்படின்னு சொன்னாலும் அம்மா இன்னும் 5 நிமிஷம், இன்னும் 10 நிமிஷம், இந்த மாதிரி நம்ம கேட்போம் தானே. அடுத்து இப்போ டிவி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டிவி பார்த்தது போதும் வந்து படிங்கன்னு சொன்னா நம்ம பெர்மிஷன் கேட்போம் தானே. இன்னும் 5 minutes, இன்னும் 10 minutes, இந்த மாதிரி கேட்போம். அதான் இன்னும் 10 நிமிடங்கள் அம்மா அப்படின்னு கேட்கறதுக்கு எப்படி சொல்லலாம், இன்னும் 10 நிமிஷம், 10 more minutes. 10 more minutes, இன்னும் 10 நிமிடங்கள் அம்மா, mom. ஓகே, அப்போ இன்னும் 10 நிமிஷம் அம்மா அப்படின்னு கேக்குறதுக்கு 10 more minutes mom. இன்னும் 10 minutes mom சொல்றதுக்கு. ஓகே, 10 more minutes mom. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, பல் துலக்கு. நம்ம சொல்லுவோம்ல பிரஷ் பண்ணு, பல் தேய் அப்படின்னு சொல்லுவோம்ல, இதுதான். அப்போ பல் துலக்கு அப்படின்னா brush your teeth. brush your teeth. ஓகே, brush your teeth அப்படின்னா பல் தேய், பல் துலக்கு அப்படின்னு சொல்றது. அடுத்து நான் பாத்ரூமில் இருக்கிறேன். இப்போ நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம்னா பாத்ரூம்ல இருக்க. வேர் ஆர் யூ, எங்க இருக்க, நான் பாத்ரூமில் இருக்கிறேன். அப்போ தன்னுடைய நிலையை சொல்றேன், நான் வந்து எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது எப்படி சொல்லலாம், நான் பாத்ரூம்ல இருக்கேன்னு இந்த குழந்தை சொல்லுது. அப்ப எப்படி தன்னுடைய நிலையை சொல்லும் போது அங்க பி வேர்ப் தான் யூஸ் பண்ணும் தானே. அப்ப எப்படி, நான் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ, அடுத்து என்ன வரணும், பி வேர்ப் am வரும். நான் பாத்ரூமில் இருக்கிறேன். அப்ப பிரசன்ட்ல தான் சொல்றேன். அப்போ I am அப்படின்னா நான் இருக்கிறேன். எங்க, பாத்ரூமில். பாத்ரூம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட அடைக்கப்பட்ட ஒரு இடம் தானே, சுற்றி கவர் ஆயிருக்கும், அதுக்கு உள்ள நம்ம இருக்கோம். ரூமா இருந்தாலும் அப்படிதான், ரூம்னாலும் சுற்றி கவர் ஆயிருக்கும் தானே. பாத்ரூம், ரூம், கிச்சன், ஹால்னாலும் அப்படிதான். இப்போ ஹால்னாலும் ஒரு சுற்றி கவர் ஆயிருக்கும், ஒரு குறிப்பிட்ட இடம் வரதான் அந்த ஹால் இருக்கும் தானே. அப்ப இதெல்லாம் சொல்லும் போது நம்ம இன் சேர்க்கணும். இந்த பாத்ரூம்.
ஓகே, ரெஸ்ட் ரூம் கூட சொல்லிக்கலாம். சரியா? அப்ப நான் பாத்ரூம்ல இருக்கேன் அப்படின்னா ஐ அம் இன் தி பாத்ரூம். ஐ அம் இன் தி பாத்ரூம். ஓகே, அப்போ ஆம் எதுக்கு வந்து தெரியுதுல, தன்னுடைய நிலையை சொல்லும்போது நான் எங்க இருக்கேன், எப்படி இருக்கேன், என்னவா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஆன்சர் சொல்லும்போது நம்ம பி வர்பு யூஸ் பண்ணுவோம். அடுத்து போய் குழி, நம்ம சொல்லுவோம்ல போய் குழி அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? போய் போறதுக்கு இங்கிலீஷ்ல கோ, கோ அண்ட் இன்னொன்னு என்ன குழி, டேக் எ பாத், டேக் எ பாத், போய் குழி, go and take a bath, go and take a bath. அடுத்து கதவை மெதுவா மூடு, நம்ம சொல்லுவோம்ல கதவை வந்து மெதுவா மூடு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? மூடு, க்ளோஸ் பண்றது. ஓகே, க்ளோஸ். எத? கதவை, க்ளோஸ் த டோர். எப்படி? மெதுவா, ஸ்லோலி. ஓகே, அப்போ கதவை வந்து மெதுவா க்ளோஸ் பண்ண அப்படின்னா க்ளோஸ் த டோர் ஸ்லோலி, க்ளோஸ் த டோர் ஸ்லோலி. அடுத்து கதவை தர, நம்ம சொல்லுவோம்ல கதவை தர. இது எப்படி சொல்லலாம்? திறக்கிறதுக்கு ஓபன், ஓபன் கதவு, த டோர், ஓபன் த டோர், ஓபன் த டோர், கதவை தர, ஓபன் த டோர். அடுத்து அத உள்ளவே, நம்ம வந்து ஏதாவது ஒரு திங்ஸ் கொடுத்துட்டு அதை உள்ளவே அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்ப அதை உள்ளவே அப்படின்னா வைக்கிறதுக்கு புட் இல்ல கீப்னு கூட நீங்க சொல்லிக்கலாம். சரியா? அது உள்ளவே, அதை இட். ஓகே, புட் இட், அதை வை, உள்ள அப்படின்னா இன்சைட். ஓகே, அப்ப அது உள்ளவே அப்படின்னா புட் இட் இன்சைட், புட் இட் இன்சைட். அடுத்து அதை வெளியவே அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்? வைக்கிறதுக்கு புட். அடுத்து அதையும் சொல்லும்போது இட், வெளியே அப்படின்னா அவுட் சைட், put it outside அப்படின்னா அத வெளியே வை. ஓகே, நெக்ஸ்ட் வீட்ல இரு, நம்ம சொல்லுவோம்ல வெளியில எங்கேயும் போக கூடாது, வீட்லயே தான் இருக்கணும், வீட்லயே இரு அப்படின்னு சொன்னோமா. இதை எப்படி சொல்றது? இரு, இருனா பி தானே, இருனா என்னது? பி. வீட்டில் ஒரு லொகேஷனை சொல்றோம், வீட்லயே இரு, அங்கேயே இரு, அப்படி நம்ம வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லே இரு, இந்த மாதிரி ஒரு லொகேஷனை சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட இடத்தை நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படின்னா அங்க வந்து என்னது? அட் யூஸ் பண்ணுவோம் தானே. அப்போ at home. ஓகே, வீட்டில் இரு, வீட்டிலேயே இரு அப்படின்னு சொல்றதுக்கு be at home, be at home. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, சீக்கிரம் தூங்கு. நம்ம சொல்லுவோம்ல சீக்கிரம் தூங்கு, அப்பதான் காலையில என்னது சீக்கிரமா எழுந்திருக்க முடியும். அப்போ சீக்கிரம் தூங்கு அப்படின்னா எப்படி சொல்றது? தூங்குறதுக்கு ஸ்லீப். அடுத்து சீக்கிரம் அப்படின்னா early. அப்போ ஸ்லீப் early அப்படின்னா சீக்கிரம் தூங்கு. அடுத்து நல்லா தூங்கு, நம்ம சொல்லுவோம்ல நல்லா தூங்கு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? தூங்குறதுக்கு ஸ்லீப். நன்றாக அப்படின்னு சொல்லும்போது வெல், ஸ்லீப் வெல், நல்லா தூங்கு. அடுத்து அதை விட்டு விடு, நம்ம சொல்லுவோம்ல அதை விட்டுடு அப்படின்னு. அதை விட்டுடு அப்படின்னு சொல்றதுக்கு விட்டுடுனா லீவ். லீவ். அடுத்து அப்படின்னு சொல்லும்போது ஈட், தட்னு கூட சொல்லிக்கலாம். அப்ப அதை விட்டுடு அப்படின்னா லீவ் இட், லீவ் இட். அடுத்து பள்ளிக்கு போ, நம்ம சொல்லுவோம்ல பள்ளிக்கு போ அப்படின்னு. போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கோ. போறதுக்கு என்னது? கோ, கோ. அடுத்து பள்ளிக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும் தானே, அப்ப அந்த இக்கு அதுக்கு டூ போட்டு ஸ்கூல், கோ டு ஸ்கூல். பள்ளிக்கு போ, கோ டு ஸ்கூல். அடுத்து ஒரு நிமிஷம் இங்க வா, நம்ம கேட்போம்ல ஒரு நிமிஷம் இங்க வா அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? இங்க வா அப்படின்னா வாரதுக்கு இங்கிலீஷ்ல இருந்து கம், இங்க அப்படின்னா ஹியர், கம் ஹியர், இங்க வா. ஒரு நிமிஷம் அப்படின்னா for a minute, for a minute. அப்போ ஒரு நிமிஷம் இங்க வா அப்படின்னா come here for a minute, come here for a minute. அடுத்து அங்கே நில்லு, நம்ம சொல்லுவோம்ல அங்கே நில்லு இங்க வராத அப்படின்னு. அப்ப அங்கே நில்லு அப்படின்னா நிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஸ்டாண்ட். ஓகே. அடுத்து அங்கே அப்படின்னா there. அப்போ ஸ்டாண்ட் தேர் அப்படின்னா அங்கே நில்லு. இங்கே நில்லு அசையாத அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்ப இங்கே நில்லு அப்படின்னு சொல்லும்போது ஸ்டாண்ட் ஹியர். அடுத்து கவனமா கேளு, நான் சொல்றத கவனமா கேளு அப்படின்னு சொல்லுவோம்ல, இது எப்படி சொல்லலாம்?
கேக்குறதுக்கு இங்கிலீஷ்ல லிசன். லிசன். அடுத்து கவனமாக, கேர்ஃபுல்லி. அப்போ லிசன் கேர்ஃபுல்லி அப்படின்னா கவனமா கேளு, நான் சொல்றத கவனமா கேளு அப்படின்னு சொல்றது. லிசன் கேர்ஃபுல்லி. அடுத்து லாஸ்ட் ரெண்டுமே என்னன்னா ஹோம்வொர்க். சரியா? உன் வாயில என்ன இருக்கு நம்ம கேட்போம்ல, உன் வாய்க்குள்ள, அந்த வாய்க்கு உள்ள, ஒண்ணுக்கு உள்ள அப்படின்னு சொல்லும் போது, ஓகே, வாயில என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும் போது இதை எப்படி கேட்கலாம்? அடுத்து நல்லா சாப்பிடு, நம்ம சொல்லுவோம்ல நல்லா சாப்பிடு, இதை எப்படி சொல்லலாம்? இது எப்படி சொல்லலாம்? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.